இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் 20 திருவசனம். இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித மகதலா மரியாவிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்றுத் தரும்படி உருக்கமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியாயிருங்கள், எல்லாம் சரியாகிவிடும். எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவாய்த்தான் நடக்கின்றது என்று சொல்ல யாரையோ தேடுகிறதா உங்கள் மனது? இதோ நம் ரோசரி பிரேயர்ஸ் சேனல் வழியாக ஆண்டவர் இயேசு உங்களிடம் தினமும் பேசுகிறாரே, பிறகு என்ன கவலை, ஏன் அச்சம்? கண்டேன் என் உயிருக்கு உயிரான அன்பர் தமை என்று இன்றைய முதல் வாசகத்தின் சாராம்சம் நமக்கு எடுத்து கூறுகிறது. இதே போல் நாம் நம் ஆண்டவரை இரவும் பகலும் தேடுகிறோமா? அப்போதுதானே கண்டடைய முடியும். தேடி பாருங்கள், இயேசுவை கண்டடைவீர்கள் நம் நண்பர்களே. இப்படி இயேசுவை தேடி அவர் இறந்த பின் கல்லறைக்கு வந்த பெண்தான் புனித மகதலா மரியா. அவளைத்தான் என்று நாம் நினைவு கூறுகிறோம். இவரிடம் இருந்துதான் 7 பேய்களை ஆண்டவர் இயேசு ஓட்டினார். ஞாபகம் இருக்கிறதா அந்த வாக்கியங்களும் வசனங்களும்? அதன் பிறகு இயேசுவை மகதலா மரியா மனதில் ஏற்றார். அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது இயேசுவின் அருகே இருந்தார். இயேசுவின் உயிர்த்தெழுதல் இவருக்குத்தான் முதலில் அறிவிக்கப்பட்டது. இயேசுவை தேடிச் சென்றால் தனக்கு ஏதும் ஆகிவிடுமே, இப்போதுதானே இயேசுவை கொன்றார்கள் யூதர்கள் என்ற எந்த அச்சமும் இன்றி வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை விடியற் காலையிலே இருள் நீங்கும் முன்னே இயேசுவை தேடிச் செல்கிறாள் மகதலா மரியா. நாம் இப்படி இயேசுவை ஆசையாய் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் அ வீக்கில் விடியற் காலையில் தேடுகிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். பிறகு எப்படி இயேசுவை கண்டடைவது? இயேசுவை நீங்கள் கண்டடைந்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் சகலத்தையும், நீங்கள் ஆசைப்படும் அனைத்தையும் கண்டடைந்து விடுவீர்கள். இது சத்தியம் நண்பர்களே. சரி, அழுது கொண்டே கல்லறை தோட்டத்திற்கு சென்ற மகதலா மரியா கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டாள். குனிந்து கல்லறைக்குள் பார்க்கிறார். அப்போது இயேசுவை வைத்திருந்த இடத்தில் 2 வானதூதர்கள், தலைமாட்டில் ஒருவர், கால்மாட்டில் ஒருவர் இருக்கின்றனர். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறாய் என்று கேட்டார்களாம். தன்னை தேடுகின்ற பிள்ளைகளை ஆண்டவர் கண்ணோக்காமல் விடவே மாட்டார். நீங்கள் அழுவதையும் அவரால் தாங்கவே முடியாது. அம்மா, அப்பா, மகளே, மகனே, சிறு பிள்ளையே, ஏன் அழுகிறாய் என்று கேட்க, உங்களை ஆறுதல் படுத்த, உங்களுக்கு உதவி செய்ய தன் தூதர்களுக்கு இயேசு கட்டளையிடுவார். மரியா தூதர்களிடம் சொல்லிவிட்டு திரும்பி பார்க்கிறாள். இயேசு அங்கேயேதான் நிற்கிறார். ஆனால் அது இயேசுதான் என்று மகதலா மரியாவால் உணர முடியவில்லை. இந்த முறை இயேசுவே கேட்கிறார், ஏனம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று. அப்போதும் அவள் கண்டுபிடிக்கவில்லை. இயேசுவின் உடலை நீர் கொண்டு போயிருந்தால் எங்கே என்று சொல்லும் என்று அவரிடம் கேட்கிறாள். அடுத்தது இயேசு மரியா என்று அவளின் பெயரையே அழைக்கிறார். அப்போதுதான் அவள் உணர்கிறாள் இது இயேசு என்று. ரபுனி என்று பதில் மொழி கூறுகிறாள். இட் இஸ் a Hebrew word. அதற்கு போதகரே என்று அர்த்தம். கண்டுகொண்டாள் இயேசுவை. இதுபோலத்தான் நம் வாழ்வில் இயேசு நம் அருகில், நம் பின்னால் தான் இருக்கிறார். கேட்பது அவரின் குரல்தான். அவர் கைவிடவே மாட்டார் என்பதை நம் மனம் பல சமயம் மறந்து விடுகிறது.
சுற்றி இருக்கிற போராட்டங்கள் மட்டுமே நமது கண்களுக்கு தெரிகிறது. தன்னை அன்பு செய்கிற பிள்ளைகளுக்கு, தன்னை தேடுகிற பிள்ளைகளுக்கு தானே வருவார் இயேசு. ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஜெபிக்கலாமா? இயேசுவே, மகதலா மரியாவைப் போல உம்மை தேடி வர, உமது ஒப்பற்ற மாட்சியை காண, உமது குரலை உணர்ந்து கொள்ள தாகமுள்ள இதயத்தை எங்களில் தாரும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.